வணக்கம். அதிமுகவின் மூத்த நிர்வாகி செம்மலை அவர்கள் 20 அதிமுகவின் எம்எல்ஏக்களுடன் விஜய் அவர்களது கட்சியில் இணைய உள்ளார். இதனால் தனி பெரும்பான்மையோடு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார். செம்மலை மற்றும் இன்னும் சில பேருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 10ற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகள் தேவை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு அடித்த ஜாக்பாக்டாக தற்பொழுது 20 எம்எல்ஏக்கள் நேரடியாக விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கூட்டணிகளுக்குள் வருவது சிக்கலாக விஜய்க்கு அமையாது. மேலும் அவர்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களாகவே கருதப்படுவார்கள். சரி, அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் எப்படி அந்தர்பல்ட்டி அடிக்க முடியும்? கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுகவின் நிலைமை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தலைகீழாகவே மாறிவிட்டது. எடப்பாடியிடம் தலைமை பொறுப்பை கொடுத்து அவர் 4 ஆண்டுகள் ஆளும் கட்சியின் தலைவராக முதல்வராக பொறுப்பேற்றார். எந்த ஒரு பயனும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டுகள் பொறுப்பேற்றார். மக்களுடன் பிரச்சனைகளை சட்டசபையில் கூறாமல் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களது பிரச்சனைகளை பற்றி மட்டும் சட்டசபையில் எடுத்துரைத்து மக்களை ஏளனமாக பார்த்துவிட்டார். மக்கள் தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் கொடுக்கவில்லை. சுமார் 164 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 45 எம்எல்ஏக்களை தான் பெற்றுள்ளார். அதிலும் 10ற்கு மேற்பட்ட சுமார் 20 எம்எல்ஏக்கள் கூண்டோடு செம்மலை மூலமாக தற்பொழுது விஜய் அவர்களது கட்சியில் இணைய உள்ளதாக ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது எந்த அளவிற்கு அதிமுகவின் வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் சிதைக்கும் என்பது எடப்பாடி நினைக்கவில்லையா? நேரடியாக மற்ற கட்சிகளின் கூட்டணிக்கு ஆதரவுகளை சேர்ப்பதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவுகளை தருகிறோம், எங்களுக்கு துணை முதல்வர் பதவியும் சில அமைச்சர்கள் பதவியும் கொடுத்தால் நேரடியாக எதிர்வரக்கூடிய அரசியலில் எடப்பாடிக்கு உண்மையான மக்களின் ஆதரவு கிடைக்கும். ஏனென்றால் 1.5 கோடி மக்கள் விஜயை தேர்வு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது களத்தில் திமுக, அதிமுக, தாவேகா 3 போட்டிகளில் விஜய் அவர்களை தனி பெரும்பான்மையை வைத்திருக்கிறார். எதிர்வரக்கூடிய அரசியலில் அதிமுக களத்தில் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால்தான் தற்பொழுது செம்மலை அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஆனாலும் எம்எல்ஏக்கள் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். எடப்பாடி இந்த இரவிற்குள் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்கவில்லை என்றால் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களது கட்சியில் இணைந்து அவர்கள் மக்களுக்கு சேவைகளை செய்வார்கள். சில பண உதவிகளையும் விஜய் அவர்கள் கொடுப்பார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவு தற்பொழுது இருக்கக்கூடியது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.